நல்லவர்களுக்கு சோதனை குறைவு என்ற சிந்தனை இது. நாங்கள் தொழுதோம் என்றால், நோன்பு பிடித்தோம் என்றால், ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களில் ஈடுபட்டோம் என்றால் நல்ல இபாதத்தாளிகளாக வாழ்கிறோம். சிகரெட் புகைப்பதில்லை, சாராயம் குடிப்பதில்லை, விபச்சாரம் இல்லை, பொய் இல்லை, களவு இல்லை, இந்த மாதிரி ஏமாற்றுக்கள் இல்லை, நேர்மையாக நடக்கிறோம். இந்த மாதிரி வாழுகின்ற மனிதர்களுக்கு சோதனை குறைவு. அல்லாஹ் அற்புதமாக காப்பாற்றி விடுவான். இந்த உலகத்துல சில சோதனை இருக்குது, உலகத்துல சில இழப்புகள் இருக்குது, அல்லாஹ் தஆலா வெச்ச விதிகள் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் அற்புதமாக காப்பாற்றி விடுவான். ஊர்ல ஒரு டெங்கு பரவுது என்றால் இவட பிள்ளைக்கு டெங்கு வராது. ஏன்? நல்ல மனிதராக வாழுகிறார். வளையிட்டானே டெங்கு வந்தா கூட அவசரமா என்ன செஞ்சிடும், போய்விடும். அல்லாஹ் தஆலா அவசரமா இல்லாமல் ஆக்கிடுவான். இப்படி கொஞ்சம் பேர் கற்பனை இருக்குது. இது தவறான கற்பனை, இஸ்லாத்தை பற்றி புரியாத ஒரு கற்பனை. உலக சோதனைகள் இருக்குதானே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியில வச்சிருக்கிற சோதனைகள், அழிவுகள், துன்பங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சமானாக தான் சுழல வச்சுக்கிறான். எல்லாருக்கும் சரியா வரும். அது வணங்கிட்டா ஒரு நல்லவருடைய புள்ள என்ன செய்யும், மௌத்தாக போகும். ஆகவே மோசமாவுடைய புள்ள பெரிய வயது வரைக்கும் வாழும். ஒரு நல்லவருக்கு நோய் வரா, ஒரு கெட்டவருக்கு நோய் வராது. நல்லவருக்கு அல்லாஹ் கேன்சர் நோயை கொடுத்து சோதிப்பான், கேன்சர் நோயை கொடுத்து சோதிப்பான். அவருக்கு கேன்சர் வந்திருக்கும், சர்வசாதாரணமாக குணமாக இருக்கும். இவர் நல்ல மனிதராக இருப்பாரு, அல்லாஹ் தொடர்ந்து அந்த சோதனையை வச்சுக்கிட்டு இருப்பான், தொடர்ந்து அந்த சோதனையை வைத்துக் கொண்டிருப்பான். ஒரு காலமும் நல்லவருக்கு குறைவு, கெட்டவருக்கு கூடுதல் என்று இல்லை. அதனால எங்களுக்கு வேதனைகள் வரக்கொள்ள, நஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, நான் இவ்வளவு நல்லவனாக இருந்து எனக்கு வருதே நம்ம யோசிக்க கூடாது. இவ்வளவு நல்லவராக இருந்தும் எனக்கு வருதேன்னு யோசிக்க கூடாது. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சோதனை வரும். உலக சோதனைகள் இருக்குதானே, அது சமம். உலக சோதனைகள் அது சமனாகவே மனிதனுக்கு வரும். உலக துன்பங்கள் மனிதனுக்கு சமனாகவே வரும். இதுல எந்த இதுவும் இல்லை. சகோதரர்களை, இந்த நிலைப்பாடு இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பாங்க. இது நம்ம காதால கேட்ட விஷயங்கள். நின்றுட்டு இருக்க கூட டைம் லேட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வா. உண்மை, இவர் அல்லாஹ் உதவி செய்வான்ட்டு என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? யாராவது அந்த சைடால காரால போவான்ட்டு வணங்கிட்டானே, பஸ் வராம யாராவது அந்த வேன்ல வந்துருவான், யாராவது கார்ல வந்துருவான், அதான் அல்லாஹ் உதவி செய்வான். இப்படியே வரலன்னு வைங்க, நம்மளோட பஸ்லயே அவருக்கு ஏறி போனாங்கன்னா பழமையா இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை, இப்போ அல்லாஹ் உதவி செய்யல, அதனால என்னது பழமையா எங்களால் ஒரு வேன் வரும் வரல போல அப்படின்னு முணங்கிக்கிறது. இது தேவையா? இது அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்று சொல்றது உண்மை. அதுக்காக வேண்டி எல்லாருக்கும் இருக்கிற சிரமம் உனக்கு வராதன்னு அர்த்தம் அல்ல. எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு போனாங்க, எல்லாரும் ஒட்டகத்துல மெதுவா போக, ரசூலோட ஒட்டகம் ஸ்பீடா போச்சா? எல்லாரும் போற மாதிரி அந்த ஒட்டகம் போச்சு. வழங்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வால் இல்லாமல் சொல்லுவீங்களே, திடீர்னு 50-60 கால் கையில வந்துச்சா? அப்படியெல்லாம் மெஜிக்ல ஒன்றும் நடக்கிறது இல்லை. உலகத்துல சோதனைகள் அப்படித்தான் போகும். வாகனத்துல போயிட்டு இருப்பாங்க, அதாவது இந்த சோதனை சாவடிகள், செக் பாயிண்ட்கள் வரும் தானே, சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கோங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கோங்க, சுப்ஹானல்லாஹ் டக்குனு சுப்ஹானல்லாஹ் என்ன தெரியுமா? திடீர்னு நிப்பட்ட மாட்டா செக் பாயிண்ட்ல, அப்படி போயிருவாங்க. பாத்தீங்களா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதிரத் இப்படித்தான். நான் இந்த செக் பாயிண்ட் கண்டாவே சுப்ஹானல்லாஹ்ன்றவே நிப்பட மாட்டான். அது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். அவனுக்கு மறக்கடிக்க செஞ்சிடறான், பார்வையை திருப்பிடுறான், பார்வையை இவர் நினைக்கிற சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்னது, இந்த மாதிரி செக் பாயிண்ட் எல்லாம் தப்பலாம் அப்படின்னு. சகோதரர்களே, இது நல்ல சிந்தனையே இல்லை. முதலாவது வணங்கிட்டா இஸ்லாமிய அரசாங்கம் பண்ணுவீங்க, செக் பாயிண்ட் வச்சிருந்து இப்படி தப்பி போனா இவனை பத்தி என்ன நினைப்பாங்க? இது அப்படி ஒரு நல்ல சிந்தனையே இல்லை. அதே இந்த சுப்ஹானல்லாஹ் ஏர்போர்ட் மாதிரி ஸ்கேனிங் இடத்துல விட்டாங்கடா, இவர் எல்லாம் கொண்டு விட்டேனது சுப்ஹானல்லாஹ் சொல்லட்டும் பாப்பா, அங்க பார்சலை விட்டுட்டு என்ன நடக்கும்? அது ஸ்கேன் பண்றதை ஸ்கேன் பண்ணிட்டா இவர் சுப்ஹானல்லாஹ் சொன்னதுக்காக என்ன செய்ய மாட்டான், அவனை காணாம போறதில்லை. அந்த என்னது இது செக் பண்ணப்பட்ட பெஜ் இல்லாம இவருக்கு போக இயலுமா? இயலாது. இது ஒரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றது சிரமங்களை குறைக்கும். அமெரிக்கா எம்பசிக்கு விசா போட போடுக்க வரிசையில் கொஞ்சம் பேர் இருக்கிறான், துவா கேட்கிறான். ஒரு ஆள் சொல்றாரு, நடந்த சம்பவம் சரியா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கோங்க, அஷ்ஹது அல்லா. என்னது எம்பசியில் விசா கிடைக்கிறது? எம்பசியில் விசா, அமெரிக்கா ஒரு மக்கா உம்ராவுக்கு போகிறதுக்கு துவா கேட்டால் பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு போகிறது அல்லது அமெரிக்காவில் நான் வேலைக்கு போகிறேன் அல்ல எனக்கு இந்த வேலையை தான் கேட்டால் பரவாயில்ல, எப்படியா விசா அடிச்சு வர வேண்டும், அதுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கன்னு போகிறான். இப்படி அவருக்கு விசா பட்டுச்சு, அது அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார் வரார். அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை, இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அல்லா நாடுனா அது கிடைக்கும். வழங்கிட்டா இது ஒரு அமெரிக்கா போகிற பெரிய இபாதத்தோடனால ஒன்றும் இல்லை, அல்லா நாடுனா கிடைக்காது, இது ஒரு அம்சமே இல்லைன்னு சொல்கிறார் அவர். துவா கேட்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் இருக்குது, அதுக்கான இவன் எப்படியா விசா அடிக்கணும் துவா கேட்க கூட விளங்கிட்டா இப்படி போறாரு. அதுக்கு துவா ஒன்று கேட்டாலும் பரவாயில்ல. அது என்ன சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. இதுக்கு இவருக்கு நோக்கம் வரதுக்கு விசா அடிக்கிறதுக்கு வணங்கிட்டா ரெண்டு பேருக்குமே விசா பட்டுச்சு. துவா கேட்டவரும் பட்டுச்சு, சும்மா போனார் ஒரு வானாண்டு அவருக்கு விசா பட்டுச்சு. இப்போ அவர் இவந்தால் பின்னால இல்லாட்டி அவர் என்ன நினைப்பார் தெரியுமா, நல்ல காலம் அஷ்ஹது அல்லா சொன்ன, அதனால விசா பட்டுச்சு.
அப்ப சொல்ல வானான்னு சொன்னவருக்கு அவருக்கு என்னது, அவருக்கும் பட்டுச்சு. இது ஒரு தவறான கண்ணோட்டம். உலகத்துல சோதனைகள் எங்களுக்கு இல்லாம போயிடும் அல்லது சான்ஸ்கள் எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி என்றெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி என்றெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ உதாரணமா 2 மணியோட விசா கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும் வைங்க. க்ளோஸ் ஆயிரும்னா 2 மணிக்குள்ள போனா தான் அல்லாஹ் எப்படி என்ன 60 செகண்ட் 60 நிமிஷம் 61 நிமிஷமாக போதா? உலக விதிகளை அல்லாஹ் மாற்றுவதில்லை. உலக விதிகளை கராமத் என்ற ஒன்று அற்புதங்களை அல்லாஹ் சில நேரத்தில் கொடுப்பான். அது நம்மளுடைய கையில இல்லை. அது அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு சில நேரத்தில் சில உதவிகளை செய்வான். உலக சோதனைகள்லாம் அப்படி காணாம போகும் என்று அல்லாஹ் தஆலா எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஒரு தவறான கண்ணோட்டம். அதாவது தொழுகையின் சிறப்புகளை பற்றி சொல்லக்கூட சொல்லுவாங்க. 12:20க்கு தொழுகை அல்லது 3:20க்கு தொழுகை, அசர் தொழுகை 3:15 பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது. இப்போ இக்காமத் சொல்லி ஜமாத்தாக தொழுவிட்டு போறாரு. இப்போ பார்த்தா என்னது 3:20க்கு வர வேண்டிய பஸ் என்ன செய்யுது 3:35க்கு வருது. பார்த்தீர்களா தொழுகையுடைய அந்த அற்புதத்தை. தொழுதனால பஸ் லேட் ஆகிவிட்டது. அவரோட டைமுக்கு ஏற்ற மாதிரி பஸ் வருது. 3:20க்கு போக வேண்டிய பஸ் இவரோட டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது லேட் ஆகி வருது. அப்போ இது எதால வந்தது? தொழுகையின் மகத்துவம். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் லேட்டாக ஏறினாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன். இப்படி நிறைய அற்புதங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது பஸ் நின்றுச்சாம், பஸ் நின்றுச்சாம். அதோட என்னது அவர் அந்த பெட்ரோல் ஒரு ஆளை பஸ்லேருந்து இறக்கி விட்டாங்களா, அப்புறம் பஸ் ஓடலையா, மறுபடியும் இவர் ஏறின உடனே என்னது அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சான். இது அவன் ஸ்டார்டிங்கில் ஏதாவது கோளாறு இருந்திக்கும். அதுக்கு இந்த இறங்கினவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள்? இபாதத்தால் என்னமெல்லாம் அவர் சாதிக்கிறார் என்று சொல்வார்கள். அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒருத்தனுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வதாக இருந்தால் யாருக்கு உதவி செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். 6 பிள்ளைகளை அல்லாஹ் வாழக்குள்ளே மௌத்தாக்குறான். இது துன்பம். ஒரு மனிதன் வாழ்க்கையில வயது ஒரு 60 வயதுல 70 வயது ஒரு புள்ள மௌத்தாகிறதுக்கும் கை குழந்தையோடு மௌத்தாகிறதுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழுகிறாங்களா இல்லையா? வேதனைப்படுறாங்க. அவர் மிகவும் நேசித்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறாங்க. அப்ப நல்லவர்களுக்கு சோதனை வராது என்றெல்லாம் இல்லை. உலக சோதனையை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சமனாக வரும். ரோட்ல போகல நல்லா வேகமா பேத்துட்டு நான் தொழுகிறேன் தானே என்று அல்லாஹ் தஆலா காருக்குள்ளால உங்களை விட மாட்டான். பட்டா எக்ஸிடென்ட் தான் மலைக்கிட்டானே. அது நல்லவர்களை அப்படி காப்பாற்றுவண்டெல்லாம் இல்லை. அப்படி நிறைய பேர் சொல்லுவார்கள். நாங்கள் வாழ்க்கையில பழகிறதுனால சில இதில் சொல்றோம் அப்படி நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி இந்த தெம்பிலி இருக்குதானே, தெம்பிலி பொதுவாக இப்போ முடிஞ்சிரும்னு நினைச்சு தான் எல்லாரும் குடிப்பாங்க. இப்போ முடிஞ்சிரும் நினைச்சு சில தெம்பிலியில கூட வந்துட்டு இருக்கு. அதை குடிச்சிட்டு ஒரு சகோதரர் சொல்றான், இன்னும் கராமத்து தெரியப்பா தெம்பிலியில தண்ணி கூட வருது. அந்த தெம்பிலி பெருசா இருந்து அதுக்கு தண்ணி கூட வந்திருக்கலாம். இதை அவர் என்ன சொல்ல வராருண்டா அவருடைய இபாதத், அவருடைய இபாதத். இன்னொரு சகோதரர் இதை ஏன் சொல்ற தவறான நம்பிக்கை. நீங்க வணங்குறது நீங்க தொழுகிறது எல்லாம் உங்களோட கடமை. நீங்கள் திக்ர் செய்வது குர்ஆன் ஓதுவது நாங்கள் அல்லாஹ்வை தொழுவது நோன்பு பிடிப்பது எங்களோட கடமை. அதுக்காண்டி உலக சோதனை இல்லாம போகுது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு எல்லாரையும் நல்லவர்களே அல்லாஹ் தருவான் அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்கால முனாஃபிக் இருக்கத்தான் செஞ்சாங்க. உங்களோட எல்லாமே நண்பர்கள் இருப்பார்கள் அர்த்தம் இல்லை. நாங்களும் தவறு செய்வோம், எம்மை சூழ உள்ளவர்களும் தவறு செய்வார்கள் என்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் சொல்றாரு, நம்ம என்னது நேர்மையான ஆக்கள். அதனால ஒரு தடவை ஒரு ஃபோன் வாங்கினாரு. 700 ரூபா கிடைச்ச ஃபோன், நல்ல ஒரு ஃபோன், 700 ரூபா கிடைச்ச ஃபோன். அந்த ஃபோன் என்ன செய்யலையாம், அடிச்சு வீட்டில் அடிச்சு பார்த்தா வேலை செய்தில்லை. நல்ல பெரிய ஃபோனோட 700 ரூபாய்க்கு யாரோ கொடுத்துட்டான், அந்த ஃபோன் வேலை செய்தில்லை. இதை கொடுத்து செக் பண்ணி எல்லாம் பார்த்தா எந்த டேமேஜும் இல்லை, அல்லது என்னது இதை திருத்த முடியாத லெவலுக்கு ஆயிட்டு. வீட்டுக்கு போனாரா, 2 ரகாத் தொழுதாராம், பிஸ்மில்லா சொல்லிட்டு சார்ஜர் அடிச்சாராம், சார்ஜர் தான். பிஸ்மில்லா சொல்லிட்டு சார்ஜ் அடிச்சாராம், சார்ஜர் தான். சுப்ஹானல்லாஹ், அற்புதம் அப்படின்றாரு சகோதரர். அப்படி சப்போஸ் அவருக்கு நடந்தேன்னு வைங்க, 2ல ஒன்றாயிக்கலாம். அல்லாஹ் அந்த இடத்துல அவருக்கு ஒரு உதவி செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வணங்கிட்டான உதவி ஒன்று செஞ்சிருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஒழுங்கா செக் பண்ணாம இருந்திக்கலாம். வணங்கிட்டா 2ல உண்டு. இதை வச்சு எதை காட்டக்கூடாது? அவரு அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு நல்ல போனை மட்டும்தான் தருவான்னு சொல்லக்கூடாது. வணங்கிட்டானே, நல்லவர்களுக்கு நல்ல போன் மட்டும்தான் கிடைக்கும், கெட்ட போன் கிடைக்காது. வணங்கிட்டானே, நல்லவர்களுக்கு நல்ல வாகனம் தான் கிடைக்கும், கெட்ட வாகனம் கிடைக்காது. நல்லவர்களுக்கு நல்ல உடுப்பு தான் கிடைக்கும், நல்லவர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் அப்படின்னு வழங்கக்கூடாது. நல்லவர்கள் ஏமாற்றப்படுவார்கள், நல்லவர்களுக்கு நஷ்டம் வரும், நல்லவர்களுக்கு கவலை வரும், நல்லவர்களுக்கு மரணம் வரும், நல்லவர்களுக்கு நோய் வரும், எல்லாம் வரும். நம்முடைய இபாதத்தை வைத்து அல்லாஹ் குணப்படுத்துவான் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் குணப்படுத்துவான். துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், அது வேறு விஷயம். ஆனா நம்ம நல்லவராக இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு உலக துன்பங்களை நீக்கி விடுவான், அது வராது என்றெல்லாம் நினைக்க கூடாது.
அதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பமும் உலக வேதனைகளும் நம்மோடு ஒப்பிடக்குள்ள எங்கேயோ. ஆக இரண்டாவது விதி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் அங்க நல்லவர்களை சொல்லுகிறார். அதாவது நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாரையும் அடக்கி சொல்லிட்டு நல்லவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா முடிக்கிறாங்க. இன்னைக்கு சோதனை சமன் நல்லவர்களுக்கும் கிடைக்கும் என்றது அதில் விளங்குது. எப்படி? விஷய் மினல் ஹவுஃப், அச்சம் பயத்தால் சோதிப்போம், அச்சம் பயத்தால் சோதிப்போம். வல் ஜூ, பசி வறுமையால் சோதிப்போம். சொத்து குறைவால் சொத்து நஷ்டங்களால் சோதிப்போம். உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் சோதிப்போம். விவசாய நஷ்டங்களின் மூலம் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். அப்படின்னா என்ன? நல்லவர்களுக்கும் சோதிப்போம், கெட்டவர்களையும் சோதிப்போம். பொறுத்துக் கொள்கின்றவர்கள் தான் நல்லவர்கள், பொறுத்துக் கொள்கின்றவர்கள் தான் நல்லவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? தங்களுக்கு சோதனை வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்வோம் என்று சொல்வார்கள். அதான் நல்லவர்களுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹஸிபன் நாஸ் வ யுத்ரகு யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக சோதிக்கப்படாமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா? சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இது மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல மனிதர்களுக்கு சோதனை உண்டு. நோய்களில் கடுமையான நோயால் சோதிக்கப்பட்ட நபிகளில் ஒருவர் யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கடுமையான முறை நோயில் சோதிக்கப்பட்டார். அதே போன்று இது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கெட்ட மனைவிகள் அறிந்த நபிமார்கள் இருக்கிறார்கள், கெட்ட பிள்ளைகள் அமைந்த நபிமார்கள் இருக்கிறார்கள், கெட்ட தந்தைமார் அமைந்த நபிமார்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம்? சோதனையில் அல்லாஹ் எல்லாமே நல்லவர்களுக்கு கொடுக்க மாட்டான், கெட்டவர்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. எனவே நான் என்ன விளங்கிக்கிறோம் தெரியுமா? எங்கட மனசை மாத்திக்கிறோம். யா அல்லாஹ், உனக்கு திருப்தியான மாதிரி இந்த உலகத்துல நான் வாழ்றேன், ஆனா சோதனை துன்பம் வரத்தான் செய்யும், அதிலெல்லாம் பொறுமையாக இருக்கிறேன், அதிலெல்லாம் பொறுமையாக இருக்கிறேன். எனக்கு நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நான் அந்த கதிரை ஈமான் கொண்டிருக்கிறேன். அது ஹைரும் கதிர் தான், ஷர்ரும் கதிர் தான், ஈமான் கொண்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வரும், நான் எல்லாம் பொறுமையாக இருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை தா, நல்ல கூலியை தா, அப்படி கேட்பார்கள். வழங்கிட்டா இந்த லெவல்ல எங்களோட வாழ்க்கையை கொண்டு போனால் அல்லாஹ் எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு உறுதுணையை தருவான். காவிற்கும் சோதனை ஏற்படும், கெட்டவர்களுக்கும் சோதனை ஏற்படும், நல்லவனுக்கு ஏற்படும். ஆனா உங்களோட ஈமானுக்கு ஏற்ற மாதிரி தாங்குற சக்தி வரும், தாங்குற சக்தி வரும். ஆக சகோதரர்களே, நல்ல